ஹாய், வெல்கம் பேக் நண்பர்களே. நான் உங்கள் ஏஆர்பிஎஸ்சி தமிழ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோகோ கிரியேட்டரில் நெசசரி ஃபீல்டை வச்சு ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி வரும், அதுக்கு கூடவே என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நியூ ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், இம்போர்ட் வித் டேட்டா இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கேப் புக்கிங் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃப்ரீ டிஃபைன்டு ஃபீல்டு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உள்ளே போனீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணுற ஃபீல்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை அக்சஸ் பண்ணி பார்த்தா அதோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதுதான் எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஃபார்ம் கிரியேட் பண்ணுற மெத்தட். கிரியேட்டரில் நாம் எந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்போர்ட் கிரியேட் ஆகிடும். அந்த ரிப்போர்ட்டை நாம் சப்மிட் பண்ணுற ரெக்கார்ட்ஸை பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நாம் இன்னொரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து வித் நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸோட. இப்போ லெஃப்ட் சைடு மேலே இருக்கிற கார்னரில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். அதில் ஃபார்ம் சூஸ் பண்ணணும். தென் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் சூஸ் பண்ணணும். நாம கிரியேட் பண்ற ஃபார்முக்கு நேம் வைக்கணும். அதுவும் பேஸ்ட் ஆன் த ஃபார்ம் கான்செப்ட். இப்போ நேம் டைப் பண்ணிட்டு கிரியேட் ஃபார்ம் கொடுத்த பிறகு ஃபார்ம் பில்டர் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த எம்ப்ளாயி ஃபார்ம்ல நேம் ஃபீல்டு சூஸ் பண்ணி அதை ரீநேம் பண்றேன். அப்புறமா ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா வைக்க போறோம். எல்லா ஃபீல்டுக்கும் நேமிங் சரியா இருக்கணும். நாம வைக்கிற நேம் வச்சு தான் ஃபீல்டோட லிங்க் நேம் கிரியேட் ஆயிடும். இதை பேஸ் பண்ணி தான் பேக் எண்ட் ஸ்கிரிப்ட் எழுத முடியும். இந்த டிராப் டவுன் ஃபீல்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவையோ நாம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எம்ப்ளாயி ஃபார்ம் அப்படிங்கிறதுனால டெசிக்னேஷன் மஸ்ட். அந்த டெசிக்னேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வைக்கிறேன். ஸோ டிஎல், கியூஏ, அப்புறமா எம்டி அப்படின்னு எனக்கு என்ன தேவையோ அதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி அட்ரஸ் ஃபீல்டோட இதை முடிச்சுட்டு டன் கிளிக் பண்ணணும். அப்புறமா அக்சஸ் த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரியேட் பண்ண இந்த ஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்போர்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நாம் இப்போ டேட்டா போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் நேம், கான்டாக்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ் போடுறேன் வித் டெசிக்னேஷன். இப்போ மேண்டேட்டரி ஃபீல்டு வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். சேம் எடிட் த அப்ளிகேஷன் போயிட்டு நமக்கு எது மேண்டேட்டரியா வேணுமோ அதை செட் பண்ண முடியும். பில்டர் ஓபன் பண்ணி கான்டாக்ட் நம்பர் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி போயிட்டு மேண்டேட்டரி எனேபிள் பண்ணிட்டேன். பில்டர் ஓபன் பண்ணி கான்டாக்ட் நம்பர் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி போயிட்டு மேண்டேட்டரி எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ இது 100% மேண்டேட்டரி ஆயிடுச்சுங்க. இதை அக்சஸ் பண்ணி ஃபார்முக்கு போனதும் மேலே ஒரு ஸ்டார் சிம்பிள் காட்டும். அதுதான் மேண்டேட்டரியோட இண்டிகேஷன்.
இப்போ நான் நேம் போட்டு நம்பர் போடாம சப்மிட் கொடுத்தா எனக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகாது டியூ டு இந்த மேண்டேட்டரி ஃபீல்டு வச்சதுனால. இப்போ நான் நம்பர் ஃபில் பண்ணதும் என்னால் சப்மிட் பண்ண முடியுது. தென் சப்மிட் பண்ண டேட்டாவை நம்மளால ரிப்போர்ட்ல பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஜோகோ கிரியேட்டர்ல ஃபார்ம் கிரியேட் பண்ற மெத்தட். இது உங்க எல்லோருக்கும் ஈஸியா புரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை ஹாப்பி லேர்னிங் டு எவ்ரிஒன். பை பை.